ஹலோ தோஸ்து, வெல்கம் டு ஆர் இஸ்டம் குக்கிங். இது வந்து ஃப்ரைடே எடுத்த மினி விலாக். உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ண முடியல. சாட்டர்டே உள்ள விலாகும் இருக்குது. எப்போவுமே வந்து ஃப்ரைடே வந்து நம்ம கீ ரைஸோ இல்லை சாம்பார் சிக்கன் இந்த மாதிரி தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் அன்றைக்கி என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, சப்பாத்தி பண்ணலாம் லஞ்சுக்கு அப்படின்ட்டு பிளானு. மார்னிங்குமே வந்து பிள்ளைங்க வந்து தோசை சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. பிள்ளைங்கிறேன், என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய பையனும். ஆனால் லஞ்சுக்கு வந்து சரி சப்பாத்தி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளானு. சிக்கன் வாங்கியாச்சு. சிக்கன் கூட வந்து ஒரே என்னடா ரைஸு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டயட்லாம் எதுவுமே கிடையாது. சிக்கனை வாங்கி சிக்கனை வாஷ் பண்ணி அதையும் மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 பல்லாரி போல் அதையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு எப்போயும் போல் தான் ஃப்ரையிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டு, இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் போட்டிருந்தேன். ஆயில் போட்டுட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு தக்காளி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம நார்மலான எப்போவும் யூஸ் பண்ணுற கரம் மசாலா, கர்டு, அப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், அதுக்கு பேர் என்னதுப்பா, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் ரோலிங் ஆகுது. எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியே ஆட் பண்ணி நல்லா அது எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியையும் போட்டு வந்து நம்ம வந்து பாயில் பண்ண சிக்கனை மேரினேட் பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜரில் எடுத்து வச்சுட்டேன். அது வந்து சிக்கன் 65க்காக சாட்டர்டே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து சிக்கனுக்கு வந்து மசாலா கிரேவி இல்லாமல் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறதுக்காக அதில் தேங்காயும் முந்திரி பருப்பும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் சைடில். ஏன்னா அது வந்து முந்திரி பருப்பு ஊறுறதுக்காக ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு. அப்புறம் இங்கேயுமே வந்து நான் சப்பாத்தி பரட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டேன். சப்பாத்தி எனக்கு எப்போவுமே ரவுண்டு வராதுப்பா, அது ஏதோ ஒரு சைஸில் தான் போகும். அதனால் நான் வந்து இப்படி டபுள் ரோலிங் மெத்தடில் சர்க்கிளாக பண்ணிடுவேன். இன்னொன்று நம்ம வந்து விசிறி மடிப்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மடிப்பு மடித்தேன்னா வந்து எனக்கு அது கொஞ்சம் ரவுண்டாக வரும். இது வந்து எப்போவுமே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் வரும். நார்மல் சப்பாத்திலாம் வந்து அந்த மாதிரி வராது. அதனால் அதையும் போட்டு தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறது தான் வந்து ஏன் குட்டீஸுங்களுக்கும் பிடிக்குங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கிற மாதிரி, நம்மளுக்கு ரவுண்டு வராதது அது வேறு விஷயம். அவங்களுக்கு ஏதோ ஒரு தனியான டிசைனில் இருக்குதுன்னு சொல்லி ஆசைப்பட்டு சாப்பிட்டுப்பாங்க. இந்த சைடில் சிக்கனுக்குமே வந்து தேங்காயும் முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிவிட்டு சால்ட்டும் வந்து இந்த டைமில் வந்து டேஸ்ட் பண்ணிப்போம். ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு வந்து கம்மியாகும். அதோட லஞ்சுக்குமே வந்து என் பையனுக்கு சூப்பராக ஒரு 2 சப்பாத்தியை பிச்சு போட்டு சிக்கன் கிரேவியையும் வந்து ஊற்றி கொடுத்து தான் பேக் பண்ணேன். ஒரு நாள் தான் அவன் சப்பாத்தி கொண்டு போனான். அம்மா எனக்கு டெய்லி சப்பாத்தி இதே மாதிரி கொடுக்குறியாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவன் வந்து ரைஸை விட சப்பாத்திக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டான். நாங்களும் லஞ்சுக்கு வந்து சப்பாத்தியோட சிக்கன் கிரேவி வச்சு ஒரு டிப் அடித்து விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி அப்படி தான் சாப்பிட்டோம். ஓகே, பாய் தோஸ்து, வேறு ஒரு விலாகில் மீட் பண்ணலாம்.